Hi guys. Today we are having a short crisp session about நம்ம service doctor. Being a service doctor இருந்துட்டு NEET PG preparation, how it is going to happen or இவ்வளோ நாளா how it has been done அப்படின்றத we are giving you just an outline so that you will get an idea that how you are going to prepare அப்படின்றது. So yeah, Dr. Hari sir, you can take up. Yeah. Hi, this is Dr. Harigara Sudan, now in service. ஸோ நான் ஒரு நான் சர்வீஸ் பிஜியா இருந்துட்டு அப்புறம் எம்ஆர்பியில நுழைஞ்சிருக்கேன். ஸோ ஐ நோ தி பர்க்ஸ், எப்படி சர்வீஸ் எப்படி இருக்கும். நான் ஒரு நான் சர்வீஸா ஃபுல் டைமா உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது எனக்கு எப்படி இருந்தது, இப்ப என்னுடைய கொலீக்ஸ் சர்வீஸ்ல இருந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணும்போது அவங்க என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்றாங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. ஸோ உங்களுக்கு சர்வீஸை பொறுத்தவரையும் மெயின் அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா சர்வீஸ் கோட்டா. நம்ம எல்லாருமே முக்காவாசி பேர் ஜாயின் பண்ணதுக்கு மெயின் ரீசன் சர்வீஸ் கோட்டா தான். உங்களுக்கு 50% கோட்டாவும் இருக்கு, அதோட உங்களுக்கு இன்சென்டிவ் மார்க்ஸும் தராங்க. 3% மினிமம்ல இருந்து 9% 1 இயருக்கு இட் டிபெண்ட். ஸோ அதுலேயே லாட் ஆஃப் டிஃபரன்ஸ் மேக் பண்ணும். உங்களுக்குன்னு ஒரு 50% சீட்ஸ் இருக்க போது. ஸோ அது நம்ம சர்வீஸை பொறுத்தவரையும் மெயின் அட்வான்டேஜ். அண்ட் ஆல்சோ சர்வீஸ் மார்க், நான் சொன்ன மாதிரி இன்சென்டிவ் மார்க்ஸ். நீங்க ரிமோட்ல இருக்கும்போது உங்களுக்கு 9%. ஸோ நீங்க 2 இயர்ஸ் நீங்க எலிஜிபிள் இருக்கும்போது மேக்ஸிமம் 18% வரையும் உங்களுக்கு வந்துடும். ஸோ 100க்கு 18 மார்க்ஸ் உங்களுக்கு தாராளமா எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அண்ட் ஆல்சோ மானிட்டரி பெனிஃபிட். எல்லாருக்குமே நம்ம ஒரு எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு ஒரு டியூட்டி டாக்டரா இருக்கும்போது டு பி பிராங்க் இப்ப வெளியில 30 to 40K மேக்சிமம் தராங்க. ஸோ நம்ம கவர்மெண்ட்டை பொறுத்தவரையும் அது அப்படியே டபுளா நமக்கு வருது. ஸோ இது மூணும் தான் மேஜர் அட்வான்டேஜ் டு பி இன் சர்வீஸ். ஸோ வாட் ஆர் ஆல் தி எனிமீஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனிமீஸ் தான் உங்களுக்கு நிறைய இருக்கும். ஏன்னா நம்ம இவ்வளோ நாள் ஒரு எம்பிபிஎஸ் வரையும் ஒரு சிஆர்ஆர்ஐ வரையும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லாம நம்ம என்ன ஒர்க்கை ஒரு பிஜி அசைன் பண்ணுவாங்க, இல்ல ஒரு அசிஸ்டன்ட் அசைன் பண்ணுவாங்க, அந்த ஒர்க்கை பண்ணிட்டு நம்ம பாட்டு இருப்போம். ஒரு சின்ன வேர்ல்ட்ல இருந்தோம். ஆனா சர்வீஸை பொறுத்தவரையும் நீங்க இப்பதான் ஒரு ரியாலிட்டி வேர்ல்ட்ல வந்திருக்கீங்க. ஸோ இப்போ நீங்க உங்களுக்கு ஒரு நல்ல, உங்களுக்கு சுத்தி இருக்கிறவங்க உங்க பியர்ஸ் எல்லாமே உங்களை விட கம்மி லெவல்ல தான் இருப்பாங்க. ஒரு ஸ்டாஃப் நர்ஸா இருக்கட்டும், விஹெச்எனா இருக்கட்டும், ஒரு ஃபார்மசிஸ்ட். ஸோ அவங்களை கம்பேர் பண்ணும்போது நீங்க ஒரு பெட்டர் பொசிஷன்ல இருப்பீங்க. அது ஒரு சின்ன ஊர்ல நீங்க ஒரு பெரிய ஒரு பெட்டர் பொசிஷன்ல இருக்கும்போது அதுவே உங்களுக்கு ஒரு செல்ஃப் சாட்டிஸ்பாக்சன் வந்துடும். ஓகே, நம்ம தான் கெத்து இந்த ஊர்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு செல்ஃப் சாட்டிஸ்பாக்சன் வந்துடும். அண்ட் ஆல்சோ இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டுட்டோம், எல்லாருமே கண்டிப்பா 1 இயர் 2 இயர் உட்காந்து பிஜி ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தவங்க தான் இருப்பீங்க 75%. ஸோ கொஞ்ச நாள் என்ஜாய் பண்ணுவோம், நமக்கு தான் இன்னும் 2 இயர்ஸ் டைம் இருக்கே. ஸோ ஒரு 1 இயர் என்ஜாய் பண்ணுவோம், 1 இயர்ல இருந்து படிக்க ஆரம்பிப்போம். இதுதான் முக்காவாசி பேரோட மென்டாலிட்டி இதுவா தான் இருக்கும். எப்படியும் நம்ம 2 இயர்ஸ் எடுக்க முடியாது. 1 இயர் என்ஜாய் பண்ணுவோம், அடுத்து எக்ஸாக்டா அடுத்த மேல இருந்து நம்ம உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிருவோம் இந்த நீட்ல இருந்து நினைச்சிருப்பீங்க. அண்ட் ஆல்சோ நிறைய பேர் இப்பவே உங்க அங்கே ஏதாவது ஒரு ஃபார்மசி சும்மா இங்க உட்காந்து ஒரு 1 hour ஓபி பாருங்க டாக்டர் அப்படின்னு எப்படியும் உங்க ஊர்ல நியர்பை வில்லேஜஸ்ல கூப்பிட்டுருப்பாங்க. ஸோ அப்படியே நீங்க உங்க பிரைவேட் ப்ராக்டிஸும், அதுவும் இப்ப ஃபீவர் சீசன் வேற வந்துருச்சு, ஸோ உங்களுக்கு பிரைவேட் ப்ராக்டிஸும் பிக்கப் ஆயிரும். ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு ஒரு மணி, உங்களுக்கு ஒரு சேலரி வருது, அது இல்லாம இந்த ப்ராக்டிஸ்ல இருந்து இன்கம் வருதுங்கும் போது அதுவே நீங்க சேச்சுரேட் ஆயிரும். அண்ட் ஆல்சோ அவுட் ஆஃப் டச். நீங்க ஒரு ஃபுல் டைம் ஒரு பிஜி ப்ரிப்பரேஷனா ஒரு சென்டர்ல உட்காந்து படிக்கும் போது உங்க கூட கிளாஸ்ல ஒரு 500 to 1000 மெம்பர்ஸ்க்கு நடுவுல உட்காந்து நீங்க கிளாஸ் கவனிப்பீங்க. உங்களுடைய பேட்ச்மேட்ஸ் இருப்பாங்க, ஆனா அது எல்லாமே இப்ப இருக்க மாட்டாங்க. நீங்க மட்டும் ஐசோலேட்டடா இருப்பீங்க. ஸோ இதுவே ஒரு மேஜர் அட்வான்டேஜ். உங்களுக்குன்னு ஒரு புஷிங் ஃபோர்ஸே இருக்காது. ஓகே, நம்ம செட்டில் ஆயிட்டோம், பிஜி தானே, இன்னும் 2 இயர்ஸ் டைம் இருக்கு, 1 இயர் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு நல்லா ஏர்ன் பண்ணிட்டு 1 இயர் நம்ம அடுத்து ஃபுல்லா உட்காந்து படிச்சிருவோம். ஏன்னா எல்லாரும் 1 இயர்ல தானே படிக்கிறீங்கன்னு நினைப்போம். ஆனா அந்த 1 இயர்ங்கிறது நீங்க ஃபுல் டைம் உட்காந்து படிச்சாதான் உங்களுக்கு அந்த 1 இயர் கிராக் பண்றதுக்கு பத்தும். நீங்க இந்த மாதிரி ஒரு சர்வீஸ்ல இருந்துட்டு படிக்கும்போது அந்த 1 இயர் கண்டிப்பா பத்தாது. ஸ்டார்ட் இயர்லி. ஸோ கம்பேர்ட் டு இப்ப நீங்க ஒரு எம்ஆர்பியில ஜாயின் பண்ணிருக்கீங்கும் போது கண்டிப்பா நம்ம இந்த எம்ஆர்பியை பத்தி உங்களுக்கு தெரியும். லாஸ்ட் எம்ஆர்பி 21,000 கேண்டிடேட்ஸ் அப்பியர் ஆனாங்க. அதுல 2,500 போஸ்ட் தான் போட்டிருக்காங்க. ஸோ அந்த 2,500ல நீங்க வந்திருக்கீங்கன்னா அதுக்கே உங்களுக்கு ஒரு நல்ல நாலேஜ், நல்ல ரேங்க் தான் எடுத்திருக்கீங்க. அண்ட் ஆல்சோ நீங்க யூஜிலையும் ஒரு டாப்பர்ஸா தான் இருந்திருப்பீங்க. ஆனா ஏன் உங்களால நீட் பிஜில ஸ்கோர் பண்ண முடியல அப்படின்னா, நம்ம ஒரு சர்வீஸ்ல இருக்கும்போது வி ஆர் ஃபுல்லி ஆக்குபைடு. நம்ம ஒரு மெடிக்கல் ஆஃபீஸர் அப்படிங்கிறது தான். நம்ம அங்க ஒரு டாக்டர் கிடையாது. நீங்க போனோம், ஓபி பார்த்தா வந்தோம், ஒரு
ஒரு கேஸ் பார்த்தோம், ஒரு பீடியாட்ரிக்ஸ் பார்த்தோம் அப்படிங்கிற வேலை நமக்கு இருக்கவே இருக்காது. இப்போ உங்க சர்வீஸ்ல இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம படிச்சதுக்கான வேலை வந்து ஒரு 25% தான் பார்ப்போம். அதுவுமே ஒரு ஃபிக்ஸ்டா ஒரு ட்ரக் டோக்கன் நீங்க இல்லைன்னா ஒரு பார்மசிஸ்ட் கூட அந்த ஓபியை கிளியர் பண்ற மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் தான் நம்ம படிச்சதுக்கான வேலை. முக்காவாசி நேரம் நமக்கு இண்டக்ஷன் ட்ரைனிங், ஸ்கேன் ட்ரைனிங், எம்டிபி ட்ரைனிங், அப்புறம் வந்து இந்த ரெஜிஸ்டர் மெயின்டெனன்ஸ், இப்ப அடுத்து இந்த எஸ்சிஆர்எம் விசிட், என்குவாஸ், ஹெச்எஸ்சிக்கு என்குவாஸ், பிஹெச்சிக்கு என்குவாஸ், இந்த மாதிரி ஒரு ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்றது, ஃபேமிலி வெல்ஃபேர் மெயின்டைன் பண்றது. ஸோ இந்த மாதிரி ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்ல நீங்க ஃபுல்லா மென்டலி ஆக்குபைடா இருப்பீங்க. ஸோ இது வந்து உங்களால வந்து கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியாது. அண்ட் ஆல்சோ வந்து நீங்க வந்து ஓகே ஜாயின் பண்ணும்போது நான் அப்படியே 2 இயர்ஸ் படிச்சுட்டு அப்படியே போயிருவேன், ரொம்ப எல்லாம் நான் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் காட்ட மாட்டேன்னு நினைச்சிட்டு ஜாயின் பண்ணிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு ரிவ்யூ வச்சு உங்க பிஎம்ஓவோ உங்க டிடியோ திருப்பி கேட்கும்போது உங்களுக்கே வந்து ஓகே நம்ம பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், டெலிவரி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம பிஹெச்சி லெவல்ல நம்மளுடைய எக்ஸலன்சியை ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம எஃபோர்ட்டை போட்டுட்டே இருப்போம். இன்னொன்னு இதனால நம்ம மென்டலி பிசிக்கல் ஒர்க் நமக்கு இருக்கவே இருக்காது. என்ன உட்கார போறோம், டியூட்டிக்கு இருக்க போறோம், வரப்போறோம். ஆனா மென்டலி அடுத்து இந்த மீட்டிங் இருக்கு, டியூஸ்டேனா ரிவ்யூ மீட்டிங் இருக்கு, ஃப்ரைடே ஒரு ஹை ரிஸ்க் ஏஎன்சி கேம்ப், இப்ப அடுத்து நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம், அந்த இதுன்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டில உங்களுக்கு என்கேஜ் பண்ணிட்டே இருக்கும்போது கண்டிப்பா மென்டலி ஃபெட்டீக் ஆயிருவீங்க. ஒரு 1 hour டைம் கிடைச்சாலுமே நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம், இந்த படத்துக்கு போகலாம், வெளியில அவுட்டிங் போகலாம், சாப்பிட போகலாம் தான் தோணும். ஸோ இதெல்லாம் தான் வந்து உங்க பியர்ஸ்ல இருந்து இதனாலதான் நீங்க வந்து ஒரு ஸ்டெப் பின்னாடி வர்றீங்க. வென் யூ ஆர் நம்ம மெயின் டார்கெட்டுங்கிறது நீட் பிஜி தான். ஆனா இதெல்லாம் வந்து ஹேர்டல்ஸ். இந்த ஹேர்டல்ஸ் எல்லாம் நீங்க சர்வீஸ்ல இருக்கும்போது எல்லாருக்குமே வரும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் அதோடைய ரேஞ்ச் வந்து மாறும். நீங்க ஒரு ஆர்பிஎஸ்கேவா இருந்தீங்கன்னா கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி கம்மியா இருக்கும். ஒரு இன்சார்ஜா இருந்தீங்கன்னா அது வந்து 100% இருக்கும். ஸோ இது வந்து டிஃபரெண்டா இருக்கும். ஸோ இதை வந்து நீங்க எப்படி ப்ரொடக்டிவா யூஸ் பண்ணி இந்த 2 இயர்ஸ்ல எப்படி பிஜி கிராக் பண்றீங்கிறதுலதான் இருக்கு. ஏன்னா முக்காவாசி பேர் நம்ம சினாப்ஸ் எம்ஆர்பி ஓரியன்டேஷன்ல கேட்டதே நான் எப்ப பிஜிக்கு எலிஜிபிள் ஆவேன், நீட்டுக்கு எப்ப எலிஜிபிள் ஆவேன் தான். ஆனா அந்த ஒரு ஃபயர் வந்து இந்த லாங் ரன்ல உங்களுக்கு குறைஞ்சிடக்கூடாது. சார் சொன்ன மாதிரி இட்ஸ் கோயிங் டு பி ஹெக்டிக் அண்ட் யூ ஆர் கோயிங் டு பி ஃபுல்லி ஆக்குபைட். ஸோ இதுல ஒரு முக்கியமான விஷயம் வாட் யூ ஹேவ் டு திங்க் அபவுட் பீயிங் இன் சர்வீஸ். நீங்க எப்பயுமே வந்து ஒரு சில விஷயங்கள் அவாய்ட் பண்ணவே முடியாது. தோ யூ கேன் திங்க் தட் யூ கேன் ப்ரிப்பேர், நாங்க வந்து உட்காந்து படிக்க முடியும் என்னால, நான் ஒரு 1 year படிக்க போறேன், இல்ல லாஸ்ட் 3 months படிக்க போறேன், நீங்க என்ன பிளான் பண்ணாலும் சர்வீஸ் வில் நாட் அலவ் யூ டு ஸ்டடி. பிகாஸ் யூ ஆல்வேஸ் நீங்க வந்து எப்பயுமே ஃப்ரீயா இருக்கவே மாட்டீங்க. எவ்ரி டைம் இட்ஸ் கோயிங் டு பி ஆக்குபைட். நீங்க நினைக்கலாம் லைக் மண்டே அண்ட் டியூஸ்டே ஒன்லி தான் நமக்கு வந்து பிஸியா இருப்போம், இந்த ரெஸ்ட் ஆஃப் த டேஸ் வந்து கொஞ்சம் ஒர்க் கம்மியா இருக்கும், ஸோ அந்த டைம் நான் படிக்கிறேன். பட் தட் வில் நாட் பி லைக் தட். ஏன் அப்படின்னா யூ வில் ஆல்வேஸ் பி அசோசியேட்டட் வித் அதர் ப்ரோக்ராம்ஸ், ஏதாவது புது ப்ரோக்ராம் சம்திங் இட்ஸ் ஆன் கம்மிங். ஸோ அண்ட் ஆல்சோ மெயின் திங் வந்து யூ வில் ஆல்வேஸ் லேக் மேன் பவர் வந்து எய்தர் இந்த ஃபார்ம் ஆஃப் டாக்டர் ஷார்டேஜ் நிறைய இடத்துல இன்னுமே இருக்கு. அண்ட் அதர் திங், இப்போ ஒவ்வொரு நீட் வர ஒரு செட் ஆஃப் டாக்டர்ஸ் வில் கீப் ஆன் கோயிங். ஸோ அந்த வேகன்சிஸ் வில் நாட் பி ஃபில்ட், சீக்கிரமா ஃபில் ஆகாது. ஸோ இஃப் யூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் 2027 நீட் அப்படின்னா இப்போ 25 நீட் எழுதினவங்கல மேக்ஸிமம் ஒரு 500 டாக்டர்ஸ் வில் கோ அவே அண்ட் த வேகன்சி வில் பி ஃபில்ட் மேக்ஸிமம் பை 6 or 7 months. ஆஃப்டர் தோஸ் 6 or 7 months யூ ஆர் கோயிங் டு ஸ்ட்ரகிள் அலோனா தான் நீங்க ஸ்ட்ரகிள் பண்ண போறீங்க. ஸோ தட் இஸ் கோயிங் டு பி தேர். ஸோ ஒரு பிளாக்ல 5 மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல ஒன்லி 2 மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் இருப்பீங்க. ஸோ ஒரு கண்டினியூஸ் டியூட்டி வரும், 24 hours டியூட்டி வரும். இது போக நீங்க வந்து ஒவ்வொரு நியூ இனிஷியேட்டிவ், இப்போ எக்ஸாம்பிளுக்கு நலம் காக்கும் ஸ்டாலின், உங்களிடம் ஸ்டாலின் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு வந்து இப்போ நியூ இனிஷியேட்டிவ் இப்போ இருக்கிறதுனால யூ வில் பி ஒரு டார்கெட் இருக்கும், இந்த கேம்ப்ஸ் நடத்தணும், இத்தனை கேம்ப்ஸ் நடத்தணும்ன்ற ஒரு டார்கெட். ஸோ யூ வில் பி ரன்னிங் பிஹைண்ட் த டார்கெட். இன்னைக்கு இந்த கேம்புக்கு யார் அனுப்புறது, இந்த கேம்புக்கு யார் அனுப்புறது. இது போக ஸ்டாஃப் மேனேஜ்மெண்ட், மேன் பவர் ஷார்டேஜ் வந்து டாக்டருக்கு மட்டும் இல்ல, ஸ்டாஃபும் இருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டாஃபை நீங்க எப்படி மேனேஜ் பண்ணணும். ஸோ இதுதான் உங்களுக்கு கீப் ஆன் உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவலும் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கும். நீங்க அதை மட்டும் தான் யோசிச்சுட்டு இருப்பீங்க. யூ நாட் பி ஏபிள் டு ஸ்டடி. இது வந்து ஃப்ரம் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஐம் ஸ்பீக்கிங், பட் திஸ் இஸ் ஹவு இட் ஹேப்பன்ஸ். அதே மாதிரி உங்களுக்கு வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஓகே நான் லாஸ்ட் 3 months உட்காந்து படிக்கிறேன்னா நோ ஒன் இஸ் கோயிங் டு கிவ் யூ அ ஸ்டடி லீவ். உங்க பிஹெச்சில உங்க பிளாக்ல வந்து யுவர் கோஎம்ஓஸ் வந்து ஆர் தே கோயிங் டு கிவ் யூ லீவ்னா கண்டிப்பா கிடையாது. லாஸ்ட் 1 வீக்கோ இல்ல லாஸ்ட் 2 to 3 days நீங்க லீவ் வாங்கிட்டாலே அதிசயம், இட் வில் நாட் ஹேப்பன். ஸோ அதனால யூ கான்ட் பிளான் நான் வந்து கடைசி 3 months உட்காந்து படிக்க போறேன்னு. அதே மாதிரி இப்போ இந்த நியூ ப்ரோக்ராம்ஸ் வர்றது மாதிரி உங்களோட டெய்லி ஒர்க்ஸ் இன்னும் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கும். பிகாஸ் த ஆன்லைன் என்ட்ரிஸ் ஆர் இன்க்ரீசிங். ஸோ இஃப் யூ ஆர் இவ்வளோ ஹெக்டிக்கா இருக்கும் போது ஹவு டு யூ திங்க் தட் உங்களால உட்காந்து ப்ரிப்பரேஷன் வந்து லாஸ்ட் 3 monthsலயோ லாஸ்ட் 1 yearலயோ
ஒரு சர்வீஸ்ல இருக்கும்போது உங்களால எப்படி பண்ண முடியும்? ஸோ இட்ஸ் ஆப்வியஸ்லி டிஃபிகல்ட் டு அச்சீவ். ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு ஐ எம் கிவிங் யூ அ 1 இயர் ப்ரிவ்யூ. ஸோ இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஐ எம் ஆல்சோ அ சர்வீஸ் டாக்டர். ஸோ வாட் ஐ பிளான்ட் வாஸ் ஓகே லெட் மீ டூ 2025 நீட் நான் படிக்கிறேன் அப்படின்றதுக்காக ஐ தாட். ஸோ ஐ எம் அ லேசி ஸ்டூடெண்ட், யூ கேன் டேக் இட் லைக் தட். ஸோ நான் வந்து படிக்கலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணப்போ வாட் ஹேப்பன்? ஸோ இந்த செப்டம்பர்ல தான் ஸ்டார்டட். பிகாஸ் வந்து செப்டம்பர்ல தான் அது அதர் பேட்சோடைய நீட் முடிஞ்சு ரிசல்ட் வந்த டைம் அது. ஸோ செப்டம்பர்ல வென் ஐ ஸ்டார்டட் தெர் வாஸ் திடீர்னு ஒரு இம்ப்ளிமெண்டேஷன், ஹெல்த் மினிஸ்டர் வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு வந்து எல்லா பிஹெச்சியும் கிளீனா இருக்கணும், ரெக்கார்ட்ஸ் மெயின்டைனா இருக்கணும்னு சொல்லிட்டு இட் வாஸ் அ பிக் இனிஷியேட்டிவ். ஸோ வி நியர்லி ஒர்க் ஃபார் 2 weeks. ஸோ அது முடிச்சதுக்கு அப்புறம் ஓகே ஐ கேன் கோ ஃபார் அதர் திங் போது புதுசா ஒரு பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா டாக்டர் மேல பாஸ்கோ ஆக்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆயிருந்தது ஃபார் சம் ஆர்பிஎஸ்கே எம்ஓ. ஸோ அதனால வாட் இனிஷியேட்டிவ் வாஸ் டேக்கன்னா எல்லா எங்கெங்கெல்லாம் ஆர்பிஎஸ்கே ஃபீமேல் டாக்டர் வாஸ் நாட் அவைலபிள் அந்த இடத்துல பிஹெச்சி இன்சார்ஜ் மெடிக்கல் ஆஃபீஸர் ஹேஸ் டு கோ அக்கம்பெனி பண்ற மாதிரி. ஸோ வி ஹேட் டு ரன் பிட்வீன் பிஹெச்சி டியூட்டி அண்ட் ஆல்சோ ஆர்பிஎஸ்கே. இதெல்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் கூட பண்ண முடியாது, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நம்ம பிஹெச்சில வரும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இட் கீப்ஸ் ஆன் ஹேப்பனிங். அதுக்கப்புறம் என்னாச்சு, ஏஇஎஃப்ஐ ரெஜிஸ்டர்ஸ் மெயின்டைன் பண்ண சொல்லி இட் வாஸ் ஒரு சிம்பிள் ட்ரைனிங் ஒன்று நடத்தினாங்க. இது வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ திடீர்னு எல்லா ரெஜிஸ்டர்ஸும் நாங்கள் டிடி மேம் வரைக்கும் வந்து செக் பண்ணுவாங்க. உங்களோட சாரி இப்போ வந்து டிஹெச்ஓன்னு சொல்கிறோம். ஸோ டிஹெச்ஓஸ் வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தே கெப்ட் ஆன் ஹேப்பனிங். அதுக்கப்புறம் சரி ஓகே செப்டம்பர் தான் முடிஞ்சது, அக்டோபர்ல லெட் ஸ்டார்ட் அப்படின்னு பார்த்தா ஆபா ஐடின்றது அப்போ தான் நியூ இனிஷியேட் பண்ணாங்க. ஸோ அந்த ஆபா ஐடி வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் மாதம் வந்து பிஹெச்சியில் இருக்க பேஷண்ட்ஸ்க்கு பண்ணணும், அதுக்கப்புறம் அவுட் சைட் பேஷண்ட்ஸ்க்கு பண்ணணும். சரி அது முடிஞ்சதுக்கப்புறம் டீனேஜ் பிரெக்னன்சி எல்லாமே நார்மலாக டீனேஜ் பிரெக்னன்சி வி வில் ரிப்போர்ட். பட் ஆனால் ஸ்பெஷல் கேர் எடுத்து 1 week டிரைவ் மாதிரி கண்டக்ட் பண்ணி ஆல் டீனேஜ் பிரெக்னன்சி இந்த 1 weekக்குள்ள நீங்கள் டிரைவ் கண்டக்ட் பண்ணி முடிக்கணும்னு சொல்லி அடுத்து ஒரு டார்கெட். அடுத்து ஃப்ராஸ் வந்துச்சு. எவ்ரிடே நீங்கள் ஃப்ராஸ் வைக்கிறீங்களா, வைக்கலன்னா யுவர் salary will be deducted அந்த மாதிரி. ஸோ தே ஸ்டார்டட் ட்ரைனிங் அஸ். இது அதுக்கப்புறம் தென் பை த எண்ட் ஆஃப் அக்டோபர் ரெயின்ஃபால் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரெயின்ஃபால் ஸ்டார்ட் ஆயிடுச்சுனாவே ஃபார் டிபிஹெச் இட்ஸ் கோயிங் டு பி டெங்கு. ஸோ டெங்கு வாட்டர் லாகிங், ஸோ உங்களோட ஹெச்ஐ மானிட்டர் பண்றது, டெய்லி ஃபீவர் கேஸ் ரிப்போர்ட் பண்றதுன்னு இட் ஹேப்பன். எங்கேயாவது ஒரு கேஸ் வந்து ஃபீவர் கேஸ் மிஸ் ஆயிடுச்சுன்னா யூ வில் பி ஹெல்த் ரெஸ்பான்சிபிள். ஸோ எல்லா ஃபீவர் கேஸும் நீங்க ஃபாலோ பண்ணணும். ஸோ தட் வாஸ் ஹேப்பனிங். அகெயின் நவம்பர் இந்த ஒரு 1 year பிஃபோர் வந்து வி ஹேட் தூத்துக்குடி ஃபிளட். ஸோ அங்கே ஃபிளட் ரிலீஃப் கேம்ப்க்கு வி வேர் சென்ட் ஃபார் சம் 7 days இந்த மாதிரி வந்து வி வேர் சென்ட். ஸோ இதெல்லாம் அன்எக்ஸ்பெக்டட் ரெயின். இட் கீப்ஸ் ஆன் ஹேப்பனிங். தென் தீபாவளி கேம். அதுக்கப்புறம் டிசம்பர்ல அகெயின் ரெயின் வந்துச்சு. அப்புறம் சடனா அன்கவர்ட் மதர்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க, மோட்டிவேட் ஃபார் எல்எஸ்ன்னு சொல்லிட்டு அது ஒரு கேம்ப் மாதிரி கண்டக்ட் பண்ணி ஸோ தே கெப்ட் ஆன் ஹேப்பனிங். ஸோ திஸ் இஸ் ஹவு இட்ஸ் கோயிங் டு ஹேப்பன் ஃபார் யூ இன் ஆர் பிஹெச்சி. அகெயின் ஜான் பார்த்தீங்கன்னா பொங்கல் லீவு. சி அண்ட் மார்ச் ஜான் டு மார்ச் வந்து இட்ஸ் கோயிங் டு பி அ ட்ரைனிங் பீரியட். ஸோ எவ்ரி ட்ரைனிங்ஸ் ஏன்னா அவங்களுக்கு வந்து இட் தேல் பி டார்கெட் தட் மார்ச்க்குள்ள இத்தனை ட்ரைனிங்ஸ் ஹேஸ் டு பி கண்டக்டட். ஸோ ஜான்வரி டு மார்ச் வந்து உங்களால் நகரவே முடியாது. எவ்ரி எம்ஓ வந்து ரொட்டேஷன்ல யூ வில் பி கோயிங் ஃபார் ஆல் கைண்ட் ஆஃப் ட்ரைனிங்ஸ். ஸோ அதனால தட் வில் பி கம்ப்ளீட்லி பேக்டு. ஸோ மார்ச் வரைக்கும் உங்களால் அகெயின் படிக்க முடியாது. தென் ஏப்ரல்ல இந்த வருஷம் வந்து ரைஸ் ஆப்னு ஒரு ஆப் கொண்டு வந்தாங்க, நியூ இனிஷியேட்டிவ். நெக்ஸ்ட் இயர் சம்திங் மே கம். ஸோ இந்த மாதிரி எவ்ரி இயர் இட்ஸ் கோயிங் டு கீப் ஆன் கம்மிங். அண்ட் மேல் அகெயின் ஒரு ஃபுட் பாய்சனிங் அவுட் பிரேக் இருந்தது. ஸோ வி வென்ட் டு த ஃபீல்டு ஒரு 4-5 days அந்த ரிப்போர்ட் ரெடி பண்ணி வி ஹேட் டு சப்மிட் மெட்டர்னல் டெத் ஆடிட், இன்ஃபன்ட் டெத் ஆடிட். இதெல்லாம் வந்து இட் கீப்ஸ் ஆன் கம்மிங். ஸோ திஸ் இஸ் ஹவ் அவர் லைஃப் இஸ் கோயிங் டு பி. நீங்க உங்களால ஒரு 1 month கூட கான்சென்ட்ரேட் பண்ணி உங்களால உட்காந்து படிக்க முடியாது. இது போக உங்களோட ரெகுலர் திங்ஸ், எம்டிஎம், பிக்மி, டிபி டார்கெட், இம்யூனைசேஷன், எவ்ரி திங், யூவின் என்ட்ரி, டீன் ஹெல்த் இப்போ வந்துருச்சுல்ல ஆர்கேஎஸ்கே, டீன் ஹெல்த் கிளப், ஜாஸ் மீட்டிங். ஸோ இதெல்லாம் நீங்க வந்து ஒரு 1 week எடுத்தீங்கன்னா 1 weekல இதுல மேக்ஸிமம் ஆஃப் த ப்ரோக்ராம்ஸ் வந்துடும். இது போக பிளாக் ரெவ்யூ, உங்களோட கலெக்டர் ரெவ்யூ மீட்டிங், கிரிவன்ஸ் மீட்டிங். ஸோ இந்த மாதிரி எவ்ரி மீட்டிங் இஸ் கோயிங் டு பி தேர். ஸோ நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க பண்றதுல வென் ஆர் யூ கோயிங் டு சிட் அண்ட் ஸ்டடி. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி லிட்டரலி டிஃபிகல்ட். இப்போ திஸ் இஸ் ஜஸ்ட் அ ரிமைண்டர் ஃபார் யூ கைஸ். பிகாஸ் நீங்க வந்து எப்பயுமே ஃப்ரீயா இருக்க போறதில்ல. அண்ட் யூ ஆர் நாட் த ஃபர்ஸ்ட் பர்சன் டு எக்ஸ்பீரியன்ஸ் திஸ். ஆல் தீஸ் இயர்ஸ் ஆல் த சர்வீஸ் டாக்டர்ஸ் ஆர் எக்ஸ்பீரியன்சிங் திஸ் ஒன்லி. நம்மளால படிக்கவே முடியாது பிகாஸ் ஒன் ஆர் த அதர் திங்ஸ் கீப்ஸ் ஹேப்பனிங். அண்ட் ஆல்சோ வந்து நமக்கு ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட் இருக்கும். பிகாஸ் நம்ம வந்து எம்ஆர்பி கிளியர் பண்ணிருப்போம், நம்ம யூஜில நல்ல மார்க் எடுத்திருப்போம். ஸோ நமக்கு நான் லாஸ்ட் 3 months உட்காந்து தான் படிச்சேன், 2 months தான் படிச்சேன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். பட் தட் டைம் வந்து யூ வேர் ஒன்லி ஸ்டடிங், யூ வேர் நாட் ஒர்க்கிங். மேபி ஒரு கிளினிக் போயிருக்கலாம், பட் தேர் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் நாட் ஆஸ் ஹை ஆஸ் யூ ஆர் இன் பிஹெச்சி. ஸோ அதனால யூ வுட் ஹவ் டன். பட் ஆனால் இந்த டைம் இந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ் வில் நாட் ஹெல்ப் யூ. அண்ட் உங்களோட கரண்ட் சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் டிபிஹெச்சோட சிஸ்டம்ஸ் எல்லாமே லைக் ஆன்லைன் என்ட்ரிஸ் எல்லாம் வர்றதை பார்த்தா கண்டிப்பா வில் நாட் ஹேவ் எனி கைண்ட் ஆஃப் டைமிங்ஸ். அண்ட் ஆல்சோ நம்மளோட காம்படிஷன் வந்து ரொம்ப மேடா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. யூ கைஸ் நோ
லைக் பிஜிக்கு வந்து எவ்வளோ காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் காம்படிஷன் இஸ் கோயிங் டு கிரியேட் ஹவர்க். ஸோ அண்ட் ஆல்சோ தோ உங்களுக்கு சர்வீஸ் மார்க்ஸ் எல்லாமே இருந்தாலும் சர்வீஸ்ல இருக்க கேண்டிடேட்ஸ் யோசிச்சு பாருங்க. யூ வில் ஹேவ் யுவர் seniors for the competition, the previous batch who joined, the next batch who is going to join. So everyone is going to be a competition for you. And also or still now we are not certain that நம்மளோட சர்வீஸ் மார்க்ஸோ சர்வீஸ் கோட்டாவோ 100% for the next 2 years இருக்கும்னு யாராலையுமே 100% சொல்ல முடியாது. though we can say that there is government doctor association who is fighting for this. நம்ம ஒவ்வொரு தடவையும் கேஸ் போட்டு ஜெயிச்சிடலான்னு though we can have the confidence, but we cannot be so certain that 100% it's going to happen நம்மளால சொல்லவே முடியாது. so we cannot wait for that. so நான் எனக்கு தான் இது இருக்குல்லன்னு we cannot wait. so we have to start early. so this is a big reminder. so what can you do? sir, you can. ஸோ மேம் சொன்ன மாதிரி இதுவும் லாஸ்ட் டைம் எம்ஆர்பில எல்லாருமே கேட்டது சர்வீஸ் கோட்டா இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறது. ஏன்னா இடையில கூட ஒரு சர்க்குலர் வந்தது, ஒன்லி ஸ்கேர் ஸ்பெஷாலிட்டிக்கு மட்டும்தான் சர்வீஸ் கோட்டா, லைக் இந்த டேர்ம் அதுக்கெல்லாம் உங்களுக்கு கோட்டா கிடையாதுன்ட்டு. அதுக்கப்புறம் அசோசியேஷன்ல இருந்து ஃபைட் பண்ணி வாங்கினாங்க. ஸோ எப்ப என்ன வேணா நடக்கலாம். நீங்க யூ ஷுட் பி ஆன் த சேஃபர் சைட். யூ கெட் யுவர் ஓன் மார்க்ஸ். இப் சர்வீஸ் மார்க் ஆட் ஆச்சுன்னா இட் வில் பி அன் ஆட் ஆன் அப்படி இருந்துக்கோங்க. ஸோ வாட் யூ கேன் டூ, நம்ம இப்போ ஃபுல் டைமா ஒரு ஃபுல்லா உட்காந்து நீங்க பிஜி ப்ரிப்பேர் பண்ற டைம் இல்லை. உங்களுக்கு ஒரு 24 ஹவர்ஸ்ங்கிறதே கிடையாது. நீங்க பாதி நேரம் ஒர்க்ல இருக்கீங்க. ஸோ ஸ்டார்ட் டுடே. ஏன்னா மேம் சொன்ன மாதிரி ஏதாவது ஒண்ணு பிஹெச்சில வந்துட்டே தான் இருக்க போகுது. இப்பவே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் ஸ்லோ. இப்போ எல்லாருமே இப்ப ஸ்டார்ட் பண்றேன்னு நாளைக்கே உட்காந்து ஒரு சாட்டர்டே, இப்ப நாளைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே தான், மார்னிங் 1 hour நீங்க ஃப்ரீ ஆயிருவீங்க. உட்காந்து மத்தியானத்துல இருந்து ராத்திரி வரையும் ஒரு 12 hours உட்காந்து படிக்கிறேன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா இது இட் இஸ் நாட் இது ஒரு லாங் ஜேர்னி. ஸோ நீங்க ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஒரு 1 hour 2 hourல ஸ்டார்ட் பண்ணுங்க. அந்த 1 hour நீங்க கன்சிஸ்டன்டா ஒரு கன்சிஸ்டன்டா ஃபாலோ பண்ணீங்கனாலே போதும். அதை ஒரு ரொட்டீன் ஆக்குங்க. ஒரு நாள் நான் 10 மணி நேரம் படிக்கிறேன், ஓகே நான் நேற்று 10 மணி நேரம் படிச்சேன், இன்னைக்கு நான் பிரேக் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற கதையே வேண்டாம். ஒரு நாளைக்கு உங்களுக்கு 10 மணி நேரம் கிடைச்சாலும் 1 hour படிங்க. 1 மணி நேரம் கிடைச்சாலும் அந்த 1 மணி நேரத்தை கண்டிப்பா யூட்டிலைஸ் பண்ணி படிங்க. அது 1 hourங்கிறத பிக்ஸா வச்சுக்கோங்க. அதை உங்க ரொட்டீனுக்கு கன்வெர்ட் பண்ணுங்க. அந்த 1 hour உங்களுக்கான 1 hour. பிஹெச்சி இல்ல, உங்க ஃபேமிலி இல்ல, உங்க ஃபியூச்சருக்காக, உங்களுக்கு பிடிச்ச பிஜி பிடிச்ச காலேஜ்ல படிக்கிறதுக்காக உங்களுக்கான 1 hour, உங்களுடைய மீ டைமா அது. அண்ட் ஆல்சோ மானிட்டர் யுவர் growth. நீங்க பிஹெச்சில அங்கங்க வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, அங்கங்க படிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்குன்னு ஒரு பியர் குரூப் கண்டிப்பா இருக்காது. நீங்க இன்னைக்கு ஒரு மணி நேரம் படிச்சாலே அப்பா நிறைய படிச்சோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா அது பத்தவே பத்தாது. உங்க கூட இந்தியா ஃபுல்லா காம்பீட் பண்றாங்க. எங்கேயோ ஒரு மூலையில ஒருத்தர் உட்காந்து 24 hours படிச்சுட்டே இருக்கான். ஒரே ஒரு நீட்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறவனுக்கும் லாஸ்ட் ரேங்க் எடுக்கிறவனுக்கும் ஒரே ஒரு காமன் பாயிண்ட் என்னன்னா அந்த 24 hours தான். மெட்டீரியல்ஸ் எல்லாருக்கும் இருக்க போகுது. அந்த 24 hours உங்க 2 பேருக்கும் காமன். அந்த 24 hours யாரு எஃபெக்டிவா யூட்டிலைஸ் பண்றாங்களோ அவங்க அவங்களோட டிசைர்ட் பிஜியை டிசைர்ட் காலேஜ்ல படிக்க போறாங்க. ஸோ நம்ம சினாப்ஸ் டீம்ல இருந்து நம்மளுடைய பிஜி ஸ்பிரிண்ட் ப்ரோக்ராம் இது எதுக்காகன்னா உங்களுடைய அந்த 1 hourல உங்களுக்கு ஒரு டெய்லி ஒரு டெஸ்ட் இருக்கும். இந்த டெய்லி டெஸ்ட்ங்கிறது நீட் பேட்டர்ன்ல எப்படி நீட்ல நீங்க 200 கொஸ்டின்ஸ் 19 சப்ஜெக்ட்ஸ்ல எந்த பேட்டர்ன்ல இருக்கோ அதே இந்த ஸ்பேன் ஆஃப் 30 minutesல இருக்கிற மாதிரி அதே ஃப்ரேம்ல அனாட்டமி அங்க 6 கொஸ்டின்ஸ்னா இங்க 3 கொஸ்டின்ஸ். இந்த மார்க் ஆஃப் 60 கொஸ்டின்ஸ் ஒரு half an hourல எடுக்கிறது எதுக்காகன்னா இது உங்களுக்கு ஒரு கிராஸான ஒரு ஐடியா எப்பயுமே உங்களுக்கு ஒரு சப்கான்சியஸ்ல ரெக்கார்ட் ஆயிட்டே இருக்கும். எப்பயுமே நான் ஒரு சப்ஜெக்டை முடிச்சுட்டு தான் எக்ஸாம் எடுப்பேன், கிராண்ட் டெஸ்ட் எடுப்பேன்னு நினைச்சா அதை முடிக்கவே முடியாது. இன்னொன்னு 19 சப்ஜெக்ட்ஸை ஃபுல்லா முடிச்சுட்டு தான் நீட் கொடுப்பேன்னா நம்மளால கொடுக்கவே முடியாது. நமக்கு வேணுங்கிறது நமக்கு பிடிச்ச காலேஜ்ல ஒரு பிடிச்ச பிஜி சீட்டு தான். இப்போ உட்காந்து நீங்க பயோகெமிஸ்ட்ரியை உட்காந்து 1 மாசம் எனக்கு பிடிச்சிருக்குன்னு அவ்வளோ என்ஜாய் பண்ணி படிச்சுட்டு இருக்க வேண்டிய டைம் கிடையாது. உங்களுக்கு வேணுங்கிறது பயோகெமிஸ்ட்ரியில இருக்க மஸ்ட் நோன் டாபிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அவ்வளவுதான். இந்த டெய்லி மார்க் நீங்க ரிப்பீட்டடா போட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு நம்ம ஒரு 50 to 60 கொஸ்டின்ஸ். ஸோ 1 monthக்கே நீங்க 1800 கொஸ்டின்ஸ் எம்சிக்யூஸாவே சால்வ் பண்ணிருப்பீங்க. எம்சிக்யூ சால்வ் பண்றது எதுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னா, ஏன்னா நீங்க தியரி நம்ம படிச்சு நம்ம எக்ஸாம் எழுத போறது தியரி எக்ஸாம் கிடையாது. ஏன்னா நம்ம அந்த மென்டாலிட்டில இருந்து வெளியில வரணும். யூஜி வரையும் ஃபுல்லா நம்ம ஒரு எஸ்ஏ கேட்பாங்க, ஒரு பிரீஃப் நோட் கேட்பாங்க, ஒரு ஷார்ட் நோட் கேட்பாங்க. நம்ம படிச்சுட்டு இப்ப பிரேக்கல் பிளக்ஸஸ்னா அதை பத்தி ஒரு 10 லைன் மெமரைஸ் பண்ணி எழுதணும். ஆனா நீட்டை பொறுத்தவரையும் உங்க கண்ணு முன்னாடியே ஆன்சர் இருக்க போது யூ ஆர் கோயிங் டு ஜஸ்ட் சூஸ் விச் இஸ் தி கரெக்ட் ஆப்ஷன். ஸோ இந்த இது எப்படி உங்களுக்கு வரும்னா ரெப்பிட்டிவ் ப்ராக்டிஸ் தான். ஸோ நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கிற எல்லா அந்த டாப் ரேங்கர்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா எல்லாமே ரிவிஷன் ரிவிஷன் ரிவிஷன். உங்களுக்கு 1 hour
கிடைச்சதுன்னா அதுல ஹாஃப் அன் ஹவர் தான் நீங்க படிக்கணும், ஹாஃப் அன் ஹவர் வந்து நீங்க ரிவைஸ் தான் பண்ணணும். ஸோ எவ்வளோ ரிவைஸ் பண்ணி நீங்க ரீகால் பண்ணி உங்களால எழுத முடியுதோ அதுதான் வந்து உங்க ரேங்கா பிரதிபலிக்கும். ஸோ வந்து மந்த்லி அனாலிசிஸ் அண்ட் ஆல்சோ டிஸ்கஷன் ரிகார்டிங் யுவர் ப்ரொக்ரஷன். ஸோ நம்மளோட ஸ்பிரிண்ட் ப்ரோக்ராம்ல உங்களுக்கு டெய்லி ஒரு மார்க் இருக்கும், மந்த்லி ஒரு கிராண்ட் டெஸ்ட் இருக்கும். அண்ட் ஆல்சோ வெறும் டெஸ்ட் மட்டும் கொடுக்கறதோட இல்லாம உங்களுடைய ப்ராக்ரஸ உங்களுக்குன்னே ஒரு இண்டிவிஜுவல் மென்டார், நீங்க எப்படி இருக்கு, நீங்க என்னைக்கு டெஸ்ட் எடுத்தீங்க, என்னைக்கு டெஸ்ட் எடுக்கல, ஏன் அன்னைக்கு டெஸ்ட் எடுக்கல, இடையில வந்து இந்த கிளாஸ் நீங்க ஏன் அட்டன் பண்ணலன்னு உங்களுக்குன்னு ஒரு இண்டிவிஜுவல் மென்டார்ஷிப் இருப்பாங்க. அந்த மென்டார் வந்து நீங்க எப்படி உங்க சீனியர்ஸ்ட உங்க ஃப்ரெண்ட்ஸ்ட உங்க பிரச்சனை எப்படி கேக்குறீங்களோ அதே மாதிரி நீங்க கேட்டுக்கலாம். நம்ம வந்து ஒரு 1 hour நீங்க வந்து எஃபெக்டிவா உட்கார்ந்து படிக்கிற மாதிரி ஹை yielding பாயிண்ட்ஸ அந்த 1 hourக்குள்ள கொண்டு வந்து கொடுக்கறதா நம்மளுடைய ப்ரோக்ராமோட மெயின் எய்மே. So again, for service doctor, we are saying this again. 2 years is not a very long time. Being in service, உங்களுக்கு 1 month. நீங்க வந்து ஜாயின் பண்ணி இத்தனை மாசம் ஆனதே உங்களுக்கு இன்ன வரைக்கும் நம்ப முடியாது. Because that much fast the time goes in service. வெளியில இருக்கும்போது you'll be doing other things. And also, service doctors இங்க மட்டும் ஒர்க் பண்ண மாட்டோம். You also work in other clinics or your own practice also வச்சிருப்பீங்க. Because money need இருக்கும். That is personal thing. So அது கூட சேர்ந்து what we expect is only 1 hour of practice daily. So you have to start. See, at least either start by yourself. If you're not able to start by yourself, you can contact us for a sprint program. We can guide you. Again, I'm saying like personal interest that you have to start reading at least 1 hour per day to maintain the consistency, and then you can slowly increase your pace.